20 வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கு. ஆனால் திமுக இவருடைய பின்னணியை பார்த்து பயப்படுது. பாஜக பின்னணியில் இருப்பதை பார்த்து பயப்படுது. திமுக பயப்படுது. ஆனால் இப்போ ஏன் கைது செய்யப்பட வேண்டி வந்திருக்குன்னா, பாஜகவும் காப்பாற்றாது, அதிமுகவும் காப்பாற்றாது. யார? உதயநிதியை. இவர்கள் இப்போ காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு. காவல்துறை வருதுன்னு தெரிஞ்ச பிறகு வீட்டை பூட்டிக்கிறாரு. மாலதி அங்கேருந்து ஒரு வீடியோ போடுது, இவர் ஒரு வீடியோ போடுறாரு. வீட்டுக்கு முன்னாடியே ஒரு 6 ட்ரோன் அதில் கேமராவோட ஃபிட் பண்ணி காவல்துறை நிற்பதை நீங்கள் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையோடு இவ்வளோ வசதி இருக்காது. ஒரே ஆதரவு காந்தி ஆதரவு. யார் ஆதரவு? காந்தி. எவன் பணம் கொடுக்குறானோ அவனுக்கெல்லாம் இவர் ஆதரவுனா அப்போ இதுக்கு பேர் ஊடகமா? அப்போ இவருக்கு கொடுக்குற பட்டம் சரிதானே? 90 நாள் வெளியே வந்துடுவான். இன்ஸ்பெக்டர் சார்ஜ் ஷீட்டே போட மாட்டார், கோர்ட்டுக்கு போக மாட்டார். நீதிபதியை வந்து தேடுவார் குற்றவாளியை. இந்த சவுக்குக்கு 20 கேஸ் பெண்டிங் இருக்கு. அவன் பூரா ப்ரொஃபஷனல் ரவுடி, கையை காலை வெட்டுறவன். இவர் கேரக்டரை அசனேஷன் பண்ணுற ஊடக அடியாள். கேட்கறதே 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் தான். படம்லாம் ரிலீஸ் ஆகல, கஷ்டமா இருக்கு. சரி, எவ்வளோ இருக்கு? புருஷோத்தமனுக்கும் சவுக்குக்கும் என்ன வியாபாரம்? மாங்காய் வியாபாரமா, தேங்காய் வியாபாரமா, இல்லை கோயம்பேட்டில் ஏதாவது கத்திரிக்காய் வியாபாரமா? பிளாக்மெயில் வியாபாரம், பிளாக்மெயில் ஜேர்னலிசம். முதலமைச்சர் வேட்பாளராக உதயநிதி நிற்கக்கூடிய தொகுதியில் போய் வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு. இது எப்படி திமுக விடும்? இதுதான் இப்போ புருஷோத்தம வழக்கு, பழைய வழக்கு, புது வழக்கு, எல்லா வழக்கும் சேர்த்து காவல்துறை கைது செஞ்சிருக்கு. கண்டிப்பா தேர்தல் வரைக்கும் குண்டாஸ்தான். இந்த சவுக்கு ஊடகம் எதற்கு பயன்படுத்தப்படுதுன்னா, மிரட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது, பிளாக்மெயில் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்ப காவல்துறை என்ன பண்ணுவான்? வழக்கு போடத்தான் செய்வான். 2 மனைவிகளும் அடுத்தவனுடைய மனைவி. சவுக்கனுடைய பேரை வேண்டாங்க. 2 மனைவியும் 2 பத்திரிகையாளருடைய மனைவி. அப்ப நீ ஒழுக்கமானவனா, யோகிதமானவனா, இந்த துறைக்கு லாயக்கானவனா? 2 பேர் குடும்பத்தை சதைச்சு அடுத்த பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து குழந்தையை பிரிச்சு, எவ்வளவு பாவம். நீ சராசரி குடும்பத்தை எடுத்துங்க. நீ ஒரு குடும்பத்தை பிரிச்சு, புருஷன் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், பொண்டாட்டியை நீ சேர்த்துக்கிட்டு, பொண்டாட்டி தெருவில் தெரியுது, 2வது பொண்டாட்டி, 3 பொண்டாட்டி உனக்கு. சவுக்கு கிட்ட எவ்வளோ கோடிகள் சொத்து இருக்கும் சார்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 300-400 கோடி இருக்கு குறைந்தபட்சம். நீங்க 3வது செட்டப்படியே 10-15 கோடி இருக்கு. அதிமுக எடப்பாடியை நீ மிரட்டினாலு. அப்படியா? ஆமா, குடநாடு வழக்கில் 10 கோடி ரூபாய் பேரம் பேசி நீ பணம் வாங்கியிருக்க. கொஞ்சம் நஞ்ச பாவமா? உண்மைகளை கொள்ளுவதே இவர்களுடைய வேலை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ யூடியூபர் சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டினுடைய கதவை உடைத்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் பல காரணங்கள் சொல்லப்படுது. காலையிலே அவருடைய சேனலில் வீடியோ போட்டிருக்காங்க. எங்களுடைய டீமையே கைது செய்யப்பட போடுறாங்க, லிட்டரலாக ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்ன காரணத்திற்காக இந்த கைது? இல்லை, அவர் மீது நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கு. 2வது, பாஜகவே அவருக்கு பின்னணியில் இருந்து இயங்குவதாக பல தரவுகள் இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் அவருக்காக வழக்காடிய அந்த வழக்கறிஞருக்கு ஒரு நாள் அவருக்கான தொகை 10 லட்சம் ரூபா. 7 முறை அவருக்காக வாதாடிய வழக்கறிஞர்களுக்கு 70 லட்சம் ரூபா அவர் கொடுத்துருக்கார். அப்போது இது ஒரு பெரிய அரசியல் கட்சி பின்னணியில் இருந்தால் தான் இது சாத்தியம். வேலுமணி அவருக்காக 50 வழக்கறிஞர்களை தேனியில் கைது செய்த உடன் நீங்கள் கோவை கோர்ட்டில் 50 வழக்கறிஞர்கள் நிற்கிறாங்க. அப்போ அவருக்கு பின்னணியில் அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது, பல கட்சிகள் அவருக்கு பின்னாடி இருக்குது. உதாரணத்துக்கு அவருக்கு ஒரு கொள்கை, கோட்பாடு, ஊடகவியலாளருக்கான அறம், இது எதுவுமே இல்லை. காசு கொடுத்தா யாரை வேணால் அடிப்பார். புருஷோத்தம் என்ன சொல்கிறாரு? ரெட் அண்டு ஃபாலோ, அந்த திரைப்படம், இந்த கேரம் போர்டு விளையாடும் போது சேப்பு போட்டிங்கன்னா வெள்ளை அடிக்கணும், ரெட் அண்ட் ஒயிட். அந்த தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாரு? என்னை மறுபடி 10 லட்ச ரூபா கேட்டார். எவ்வளவு? அதான் பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை. அதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது. மிரட்டி 10 பத்திரிக்கையில் நியூஸ், அதுக்கு பின்னாடி ஒரு வியூஸ் இருக்கும். நியூஸ் வியூஸ். ஆமாம். அப்போ அதே போல தான் இதில் 10 லட்ச ரூபா மிரட்டி கேட்டாருங்க. இந்த படம் பூராமே நீங்கள் ட்ரக்ஸு கடத்தலில் வந்த பணத்தில் நீங்கள் படம் எடுத்தீங்க. அப்போ கேட்டவுடனே பணம் கொடுத்தா அப்போ ட்ரக்ஸில் படம் எடுத்ததாக மறந்துடுமா? அதே தவறா இல்லையா?
ஒரு குற்றவாளியை பத்திரிக்கையாளர் அறிமுகப்படுத்துகிறான், இவன் சாராய் விற்கிறான் அப்படின்னு. சாராய் விற்கிறவன் இவனுக்கு பணம் கொடுத்தா இவன் சாராய் விற்கலன்னு சொல்கிறதா? அப்போ இது ஊடக அறமா? இப்போ அந்த புருஷோத்தம இதில் அனுப்பிச்சங்கிறார், எது ஜிபே அனுப்பிச்சங்கிறார், நேராக கொடுத்தங்கிறார், நேராக ஸ்பாட்டுக்கு போனங்கிறார், பேரம் பேசுனங்கிறார், எல்லாம் ஃபுட்டேஜ் வச்சுருக்காரு. காவல்துறை நீங்கள் அங்கே போகும்போது ஒரு 8 ட்ரெயின் பறக்குது. யாருது? ட்ரோன் யாருது? சவுக்குது. இவ்வளவு தொழில்நுட்பம் வச்சிருக்கிற நீ லஞ்சம் வாங்குறதுல மட்டும் தொழில்நுட்பம் பயன்படுத்தினான்னு கேட்குறேன். இப்போ நான் இதில் என்ன விஷயம்னா, இப்போ சவுக்குக்கு பல கோடிகள் பணம் சேர்ந்து போச்சு. சேர்ந்த பிறகு அடுத்து என்ன வரும்? அரசியல் ஆசனம் வந்துருச்சு. அரசியல் ஆசை. நீங்கள் இப்போ சாட்டை என்ன சொல்கிறாரு? விஜய் எங்கே நிற்கிறாங்க நிற்பேன்னு சொல்கிறாரா? இவர் சவுக்கு. இவர் உதயநிதி எங்கே நிற்கிறாரோ அங்கே நிற்பேன்னு சொல்கிறாரு. சாட்டைக்கு பணம் கொடுக்குறது திமுக, சாட்டைக்கு பணம் கொடுக்குறது திமுக, சவுக்குக்கு பணம் கொடுக்குறது பாஜக, அதிமுக. இப்போ ஷார்ட் டைமில் எப்படி இத்தனை கோடிகள்? இல்லை, அதாவது என்ன காரணம்னா தான் சொல்ல வரேன். இவர் முதல்ல எங்கே ருசி கண்டவர்னா, கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி கொலை. அது பச்சை கொலை. நான் அது அரை மணி நேரம்லாம் பேசியல, அது கொலை நிரூபிக்கலை. ஸ்ரீமதியுடைய பாடியை ரவிக்குமார் காய்கறி வாங்குற அந்த அழுக்கு வேனில், ஆம்னி வேனில் கொண்டு பாடியை போடுறாரு. எங்கே? மாச்சுவரியில் போடுறாரு. அந்த மாச்சுவரில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணு எத்தனை பாடியை பார்த்துருப்பா. இப்படி செதைச்ச கொண்டு போட்டீங்களான்னுக்கிறான். அதுதான் அங்கே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு அதுதான். செதைச்சுனா கற்பழிக்கப்பட்டு அந்த பெண்ணை சிதைத்து கொண்டு போட்டேங்கிறா. முடிஞ்சு போச்சா? இவர் என்னங்கிறாரு? ரவிக்குமார் ரொம்ப கடனில் இருக்காருங்க, ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. யார்? சவுக்கு. 25 லட்ச ரூபா பேரம் பேசி வாங்கியிருக்காரு. நீ யாரை பற்றி கவலைப்படணும்? ஸ்ரீமதி அம்மா அது குடும்பத்தை பற்றி கவலைப்படணுமா? ரவிக்குமாரை அந்த ஊரே சேர்ந்து தரமட்டமாக்குதுன்னா ஊர் மக்கள் எவ்வளோ கோபமாக இருந்திருப்பான். அங்கே கிடக்குது பெட்ரூமில், ஆஃபீஸ் ரூமில் பெட் இருக்குது. ஒரு பள்ளி தளாளருடைய அறையில் எதுக்கு ஃபாரின் விஸ்கி பெட் எதுக்குன்னு கேட்குறேன். அப்போது எல்லாமே பள்ளி மாணவிகளை வேட்டையாடப்படுகிறது. அங்கே எல்லா யோக்கிய பயிலும் சாராய் விற்கிற கஞ்சா விற்கிற பூரா கல்வி தந்தையாக இருக்கான். அந்த ஹாஸ்டலில் அந்த பெண்ணினுடைய அறையில் இருந்த இன்சார்ஜ் வார்டன் கடைசி வரைக்கும் விசாரிக்கப்படவே இல்லை. இப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அது 20 லட்ச ரூபா வாங்குறாங்க. முதல்ல வாங்கின பிறகு ருசி கண்ட பூனை. அப்போ அந்த நேரத்தில் யாருக்கு ஆதரவு? திமுகவுக்கு ஆதரவு. 2022 திமுகவுக்கு ஆதரவு. அதன் பிறகு யாருக்கு ஆதரவுனா அதிமுகவுக்கு ஆதரவு. வேலுமணி கூட நெருக்கம். வேலுமணி கூட இருந்து பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மணல் கடத்துகிற ராமச்சந்திரன், ரத்தனம், கரிகாலனோட பேரம் பேசி கோயம்புத்தூர் மணலை வேலுமணி கொடுத்துட்டு அதில் எனக்கு பாதி வரும். எவ்வளோ பெரிய அதிகார மையமாக மாறி இருக்காருன்னு பாரு. அப்போ அதே நேரத்தில் யார் கூட கூட்டணி? அண்ணாமலை கூட கூட்டணி. பிஜேபி முதல்ல திமுக, அப்புறம் அதிமுக வேலுமணி, அப்புறம் அண்ணாமலை பாஜக கூட சேர்ந்த பிறகு நீங்கள் கூட இருந்த பல பேர் சொல்கிறான், அவன் பேரெலாம் நம்ம வேண்டாம், பல பேர் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இன்கம் டேக்ஸ் கமிஷன் வந்து நிற்பாருங்க. கேட்டிருக்கீங்களா அந்த வீடியோவை? காசா கிராண்ட் சேர்மன் வந்து கையெட்டி நிற்பாருங்க. பாசிய கன்சேஷன் அபிநேஷன் வந்து நிற்பாருங்க. நீ யாரு நீ? உனக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கிறார். வேற என்ன தைரியம் இருக்குது? கோடிகளில் குவித்து கோடி அப்போது இப்படி பல கோடிகளை குவித்த பிறகு அண்ணாமலைட்டு இருந்து அப்புறம் மறுபடியும் எங்கே போகிறாரு? எப்படியாவது அதிமுக கோட்டாவில் வேலுமணி மூலம், எடப்பாடி மூலம் உதயநிதி எங்கே நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நிற்கணும். இதுதான் இப்போ அவருக்கு இருக்கிற ஆசை. பணம் சேர்ந்துருச்சு, இப்போ அரசியல் ஆசை வந்துருச்சு. எம்எல்ஏ வேட்பாளர் இதுதான் இப்போ அவங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வெற்றி பெற்ற பிறகு நேரடியாக முதலமைச்சரே உதயநிதி தான். அதுக்காக தான் அவரை துணை முதலமைச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது இவர் என்ன வீடியோ போடுவார்? அவளோடு இவளோடு அவர், அவரோடு இவர், நிவேதா பெத்ராஜ், ஏதோ போட்டு அடித்தாருன்னா தொகுதி எப்படி இருக்கும்? இதுதான் இவருக்கு அசைன்மெண்ட். இப்போ 20 வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது. ஆனால் திமுக இவருடைய பின்னணியை பார்த்து பயப்படுது. பாஜக பின்னணியில் இருப்பதை பார்த்து பயப்படுது. திமுக பயப்படுது. ஆனால் இப்போ ஏன் கைது செய்யப்பட வேண்டி வந்திருக்குன்னா, பாஜகவும் காப்பாற்றாது, அதிமுகவும் காப்பாற்றாது. யாரை? உதயநிதியை. இவர்கள் இப்போ காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது. காவல்துறை வருதுன்னு தெரிஞ்ச பிறகு வீட்டை பூட்டிக்கிறாரு. மாலதி அங்கேருந்து ஒரு வீடியோ போடுது, இவர் ஒரு வீடியோ போடுறாரு.
வீட்டுக்கு முன்னாடியே ஒரு 6 ட்ரோன் அதில் கேமராவோட ஃபிட் பண்ணி காவல்துறை நிற்பதை நீங்கள் ட்ரம்ப்பு வெள்ளை மாளிகையோடு இவ்வளோ வசதி இருக்காது. எல்லாம் ரெடியாக இருக்குது. காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகள் அவருக்கு அப்படியே தகவல் கொடுத்துட்றாங்க. அவ்வளோ நெட்வொர்க் இருக்குது. அதிமுக போலீஸ் அதிகாரிகள், பாஜக ஆதரவு பெற்ற அதிகாரிகள் அவ்வளோ பேரும் இவருக்கு தகவல் கொடுக்குறாங்க. அப்போது திமுகவை எப்பாடுபட்டாவது டேமேஜ் பண்ணணும். ஒரு பத்திரிக்கைக்காரங்கிறவன் உள்ளதை மக்களுக்கு சொல்வதற்கான ஆள் தான் பத்திரிக்கையாரனே தவிர, இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, திருமதி ஆம்ஸ்ட்ராங்குடைய கட்சியினுடைய தலைவர் இப்போது ஆனந்தன் திருமதி ஆம்ஸ்ட்ராங் சண்டை ஓடுது பெருசாக. இவர் இந்த கூலிப்படை தலைவன், ஊடக கூலிப்படை தலைவன் எங்கே போகிறான் இப்போ? அந்த வார்த்தையில் மென்ஷன் பண்ணுறீங்க. அப்புறம் கூலிக்கு ஊடகத்தில் மாரடிக்கிறவனுக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் இப்போ திருமதி ஆம்ஸ்ட்ராங்குடைய இப்போ பல 1000 கோடி சொத்து பூராமே பினாமி வச்சுக்கிட்டான். இப்போ திருமதி ஆம்ஸ்ட்ராங் வந்து யார்கிட்ட சரண்டர் ஆயிடுச்சுன்னா, சேகர் பாபுட்ட சரண்டர் ஆயிடுச்சு. என் சொத்தெல்லாம் மீட்டு கொடுங்க, என் கணவன் உயிரை விட்டு சம்பாரிச்சது. இப்போ அந்த அம்மா சேகர் பாபு, மேயர் பிரியா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்குது. வேறு வழி இல்லை. அந்த குழந்தைய தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு பினாமி பூரா சொத்தை வச்சுக்கிட்டான். சினிமா இயக்குனர் ரஞ்சித்தை கூட்டிகிட்டு போயெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுது. ஒருத்தரும் தரமாட்டாங்க. தருவானா பினாமி? தாதா இருந்தால் தருவான். தாதா செத்து போனால் தாதா முன்னாடி ஒன்றும் பயப்பட மாட்டான். இப்போ இந்த பிரச்சனைக்குள்ளே எப்படி இது சவுக்கு உள்ளே போய் ஆனந்தனை அடிக்கிறாரு. வீடியோ போட்டு பார்த்தீங்களா? இதுக்கு என்ன காரணம்? ஒரு தொகையை கொடுத்து ஆனந்தனை டேமேஜ் பண்ணுங்க. யார்? இப்போ புருஷோத்தம ரெட் அண்ட் ஒயிட்டு தயாரிப்பாளரை பிளாக்மெயில் பண்ணுறது போல் இப்போ யாரை பிளாக்மெயில் பண்ணுறாரு? ஆனந்தனை, பிஎஸ்பி ஆனந்தனை. இதில் திமுகவுக்கு ஆதரவு. ஒரே ஆதரவு காந்தி ஆதரவு. யார் ஆதரவு? காந்தி. எவன் பணம் கொடுக்குறானோ அவனுக்கெல்லாம் இவர் ஆதரவுனா அப்போ இதுக்கு பேர் ஊடகமா? அப்போ இவருக்கு கொடுக்குற பட்டம் சரிதானே? ஊடக கூலிப்படை இதில் இருக்கான். திருநெல்வேலியில் இருக்கான், தூத்துக்குடியில் இருக்கான், ராமநாதபுரத்தில் இருக்கான், சிவகங்கையில் இருக்கான். ஆளை காமிச்சா கைக்கு எவ்வளோ, காலுக்கு எவ்வளோ, ஆளுக்கு எவ்வளோ? 50 லட்சம் 90 நாள் வெளியே வந்துடுவான். இன்ஸ்பெக்டர் சார்ஜ்ஷீட்டே போட மாட்டார், கோர்ட்டுக்கு போக மாட்டார். நீதிபதியை வந்து தேடுவார் குற்றவாளியை. அவன் ஒவ்வொரு குற்றவாளி பாருங்க 20 கேஸ் பெண்டிங் இருக்குது, 15 கேஸ் பெண்டிங் இருக்குங்க. எப்படி இருக்குது? இந்த சவுக்குக்கு 20 கேஸ் பெண்டிங் இருக்குது. அவன் பூரா ப்ரொஃபஷனல் ரவுடி, கையக்கால வெட்டுறவன். இவர் ஆளை கேரக்டரை அசனேசம் பண்ணுற ஊடக அடியாள். வேறு என்ன பேர் இது? நான் சொல்ல பட்டியலில் புரியுது உங்களுக்கு? இப்போ புருஷோத்தம்லாம் கூப்பிடுறாரு. எப்போ அவன் படம் பூரா அஜய் வாண்டையார் இதில் இருக்கார். எல்லாம் ட்ரக்ஸு பார்ட்டிங்க. நீங்கள் எல்லாம் ட்ரக்ஸில் கோடிக்கணக்காக சம்பாரித்து இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. நான் வீடியோ போட்டேன்னா எல்லாம் டேமேஜ் ஆயிரும். எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடு. கேட்குறதே 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் தான். என் படம்லாம் ரிலீஸ் ஆகலை, கஷ்டமாக இருக்குது. சரி, எவ்வளோ இருக்குது? இந்த ஏட்டையை கேட்பார்ல, வாயை ஊது, தண்ணி போட்டால் வண்டி அந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். சரி, எவ்வளோ இருக்குது? 500 ரூபா. சரி, கொடுத்துட்டு போ இடத்த காலி பண்ணு. இது 10 லட்சம், 2 லட்சம் இருக்குதா வச்சுக்க. அவன் எல்லாம் ரெக்கார்டு பண்ணியிருக்கான். யார்? ஃபோன் ரெக்கார்டு புருஷோத்தம. அவர் விவரமாக தயார் பண்ணி ஜிபேயில் அனுப்பியிருக்காரு. சவுக்கு நம்பருக்கு கூகுள் பேயில் அனுப்பியிருக்கார். சரி, புருஷோத்தமனுக்கும் சவுக்குக்கும் என்ன வியாபாரம்? மாங்காய் வியாபாரமா, தேங்காய் வியாபாரமா, இல்லை கோயம்பேட்டில் ஏதாவது கத்திரிக்காய் வியாபாரமா? பிளாக்மெயில் வியாபாரம், பிளாக்மெயில் ஜேர்னலிசம். அப்போது இதெல்லாம் போலீஸு நோட் பண்ணிட்டு எல்லாம் இப்போ ஃபோன் டேப் பண்ணுவாங்க, ஆளை போட்டு டேப் பண்ணுவாங்க, ஷேடோ போடுவாங்க. போலீஸு நினைத்தால் ஒருத்தன் தப்பவே முடியாது. அது அயோக்கியம் தப்பவே முடியாது அந்த காலத்துலேயும். நம்ம மாதிரி ஆளே தப்ப முடியல. இப்போ கணிசன் பேர் கையில் போட்டிருக்கான். சவுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக உதயநிதி நிற்கக்கூடிய தொகுதியில் போய் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறார். இது எப்படி திமுக விடும்? இதுதான் இப்போ புருஷோத்தம வழக்கு, பழைய வழக்கு, புது வழக்கு, எல்லா வழக்கும் சேர்த்து காவல்துறை கைது செஞ்சுருக்கு. கண்டிப்பாக தேர்தல் வரைக்கும் குண்டாஸ்தான். இப்போவே சொல்லிட்டீங்க. 100%. நம்ம மாலதி மேலே பிசிஆர் 2 பேர் 7 வருஷம். இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குண்டாசை ஒரு 6 மாதம் உடைச்சி அவருக்கு சுப்ரீம் கோர்ட்லேயே ஆள் இருக்குன்னு வச்சுங்க, தேர்தல் முடிஞ்சு போயிடும். தேர்தல் முடிந்து விடும். நீங்கள் அப்படியே மெயின்டைன் ஆகும். தேர்தல் வருகிற பொழுது சவுக்கு எங்கே இருப்பார்? ஜெயிலுக்குள்ளே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பார், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு. நாமினேஷன் போடுவார். நாமினேஷன் சிறைக்குள்ளே இருந்து உதயநிதி தொகுதியில்
நாமினேஷன் தாக்கல் செய்யப்படும் சேப்பாக்கத்தில் உள்ளிருந்து தேர்தலில் பிரச்சாரம் செய்வார். எங்கே? ஜெயிலுக்குள்ள கைதிகள். அப்போ 10 ஓட்டு போட்டிருக்கேன். அப்போது இந்த சவுக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சவுக்கு ஊடகம் எதற்கு பயன்படுத்தப்படுதுன்னா மிரட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது, பிளாக்மெயில் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ காவல்துறை என்ன பண்ணுவான்? வழக்கு போடத்தானே செய்வான். நீங்கள் பழைய வழக்கில் அவர் கோயம்புத்தூர் ஜெயிலிருந்து வெளியே வந்தது, குண்டாசு உடைக்கப்பட்டு அவரை எந்த தாக்குதலும் பண்ணலை, எந்த அடி அதை எதுவுமே பண்ணலை. அப்படி பண்ணியிருந்தால் சவுக்கு இன்றைக்கி நடமாடவே முடியாது. சவுக்கு நடமாட அவருக்கு பின்னாடி பாஜக இருக்கான். அவருக்கு பின்னாடி பாஜக இருக்கிறனால தான் திமுக பயப்படுது. இப்போ இனியும் திமுக பயந்தால் திமுகவில் கேட்கறக்கே நாதி இல்லாமல் போயிடும். நீங்கள் அவர் கமிஷனர் அருண் மேலே ஐஸ்கிரீம் அதிகாரிங்குவார், அருண் ஐஸ்கிரீம் பேரில். ஆட்சி அதிகார பீடம் சொன்னால் கமிஷனர் என்ன பண்ணுவார்? கமிஷனராக முதலமைச்சராக போகிறார், இல்லை அவராக துணை முதலமைச்சராக போகிறார். அடுத்த ஆட்சி வந்தால் இவர் கமிஷனரில் வேறு துறைக்கு போயிடுவார். அப்போது காவல்துறையில் பணியாற்றுற பெண்கள் பதவி உயர்வு வேண்டுமென்றால் அருணோடு அந்த புறத்துக்கு போகணும். அந்த குற்றச்சாட்டு தான் போடும்போது கைது செய்யப்பட்டார்கள். பாதுகாப்பே பொம்பளை போலீஸுக்கு கொடுத்தாங்க. பொம்பளை போலீஸ் தான் உன்னை சகோதரி மாதிரி இல்லையா, நாங்கள் ப்ரொமோஷன் ஆகி வீட்டுக்கு போனால் எங்கள் புருஷன் என்ன நினைப்பான், என்ன சந்தேகமாலாம் பார்ப்பான். உனக்கு தங்கச்சி இருக்கா, உனக்கும் குடும்பம் குட்டி பொண்டாட்டி போல் ஒன்றும் இல்லை. 2 மனைவிகளும் அடுத்தவனுடைய மனைவி. சவுக்கனுடைய அந்த பேரை வேண்டாங்க. 2 மனைவியும் 2 பத்திரிகையாளருடைய மனைவி. அப்போ நீ ஒழுக்கமானவனா, யோகிதமானவனா, இந்த துறைக்கு லாயக்கானவனா? 2 பேர் குடும்பத்தை சதைச்சு அடுத்த பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து குழந்தையை பிரித்து, இது எவ்வளவு பாவம். நீ சராசரி குடும்பத்தை எடுத்துங்க. நீ ஒரு குடும்பத்தை பிரித்து புருஷன் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், பொண்டாட்டி நீ சேர்த்துக்கிட்டு, பொண்டாட்டி தெருவில் தெரியுது, 2வது பொண்டாட்டி, 3 பொண்டாட்டி உனக்கு, ஒன்று இறந்து போச்சு. அப்போ இதெல்லாம் எவ்வளவு அயோக்கியம். இந்த அயோக்கிய மக்களுக்கு புத்தி சொல்வதற்காக, மக்களுக்கு அறம் சேர்ப்பதற்காக, மக்களை காப்பாற்றுவதற்காக வேஷம் போடுறோம். இது எவ்வளவு கொடூரம். இது 7 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர், தினாது 50,000 பேர் பார்க்குறான்னா என்ன தகுதியாக உனக்கு இருக்குது? இந்த மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய என்ன தகுதி இருக்குது? சரி, இன்னைக்கு இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பின்னணியில் இவ்வளோ காரணங்கள் இருக்கிறதுனால அது இன்னைக்கு கைது வரைக்கும் முடிஞ்சிருக்கா, இல்லை மெயின் ரீசனே இந்த காரணம் தானா? இல்லை, இது 20 வழக்கு நிலுவையில் இருக்குது. தினம் புகார் இருக்குது. இந்த புகார் காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையாக புருஷோத்தமன் வழக்கும் சேர்ந்து கொண்டது. முதல்ல வழக்கு இல்லாமல் இல்லை, வழக்கு இருக்குது. இப்போ இதில் ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் ஜிபே பணம் அனுப்பிச்சிருக்காரு சவுக்குக்கு. சவுக்கு இப்போ மாலதியோட ஃபோனில் பேசியிருக்காரு, சவுக்கோட ஃபோனில் பேசியிருக்காரு, எல்லாம் டேப் வச்சுருக்காரு, ரெக்கார்டு இருக்குது. அப்போ இதை நீதிமன்றத்தில் கொடுத்தா கண்டிப்பாக தண்டனை கிடைக்கத்தானே செய்யும். எல்லாமே ஆதாரம் இருக்க. நீ பணம் வாங்குவதற்கான காரணம் என்ன? கைமாத்து வாங்கினியா, கடன் வாங்கினியா, வட்டிக்கு வாங்கினியா, ஏதாவது நகை அடமானம் வச்சியா? உனக்கு புருஷோத்தமனுக்கு என்ன தொடர்பு? ரெட் அண்ட் ஒயிட்டு தயாரிப்பாளருக்கும் உனக்கு என்ன தொடர்பு? நீ வீடியோ போட்டிருக்க, அப்புறம் அதை பிளாக் பண்ணியிருக்க, அப்புறம் ப்ரைவேட்டில் போட்டிருக்க, இப்படி எல்லாம் நடந்திருக்கா இல்லையா? குற்றப்பத்திரிக்கைகள் இதெல்லாம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு சொன்னால் நீதிமன்றம் கண்டிப்பாக குண்டாசில் அடைக்கப்படுவார். குண்டாசில் அடைக்கப்பட்டு தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்து புது ஆட்சி அமைக்கிற பொழுது தான் நீ வெளியே வர முடியும். ஏன்? நீங்கள் உனக்கு இப்போ உங்கள் மைத்துனர் எம்பி, உனக்கு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. எம்எல்ஏ ஆகணும்னா அது மக்கள் ஓட்டு போகணுமா இல்லையா? அதிமுகவில் எடப்பாடியை நீ மிரட்டினாள் அப்படியா? ஆமாம், கொடநாடு வழக்கில் 10 கோடி ரூபா பேரம் பேசி நீ பணம் வாங்கியிருக்க. பணம் கொடுத்த ஆட்கள், அந்த உன்னுடைய டீமு பூரா, அது ஒரு டீம் தனியாக இருக்குது. ஒரு டீமை தனியாக இருக்குது. அதில் பெண்கள் இருக்காங்க, பத்திரிக்கையாளர் பெண்கள் இருக்காங்க, காரை ஏற்றி கொன்ன பெண் இருக்கா, இவ்வளோ விஷயம் இருக்குது. அதெல்லாம் போலீஸ் விசாரிக்காது. எல்லாம் அந்த சாதி பாச்சா கொலை வழக்கு மாதிரி தான். ஆளுங்கட்சி அடித்து தொங்க விட்டுட்டு எப்படி செத்தானு தெரியாது. கொடநாடு கொலை வழக்கில் நீ ஒரு பெரிய குற்றவாளி. இதெல்லாம் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தெரியும். இவ்வளவு விஷயங்களையும் வைத்துக்கொண்டு உனக்கு என்ன பேர்? ஊடகவியலாளன். நீ உருவான இடம், அத்தனை அக்கிஸ்டுகளும் உருவாகிற இடமே
ஜான் வில்கின்ஸ் செத்து போயிட்டான் 60 வயசில். அவன் குடியிருக்கிற வீதிக்கு அவனுடைய மகன் பேர் மிஸ்கின் ஸ்ட்ரீட். நம்ம எம்பி சிட்லபாக்க ராஜேந்திரனும் ஜான் வில்கின்ஸ் ஹோட்டலில் சவுக்கு எல்லாம் ஒரே கூட்டு களவாணிகள். கோசல் அவனு செத்து போயிட்டான். கொஞ்சம் நஞ்ச பாவமா. உண்மைகளை கொள்ளுவதே இவர்களுடைய வேலை. வரதராஜன் ஐயர் ஓனரு அமெரிக்காவில் இருக்கார். ஜவஹர் பழனியப்பன் செட்டியார். அவர் இந்த பக்கம் எட்டியை பார்க்கறது இவனுங்களுக்கு பயந்துட்டு எல்லாம் அக்யூஸ்டு பயிலுவோம். ஜெயிலிருந்து அவ்வளோ பேர் அக்யூஸ்டு பயிலுவோம். ஜான் வில்கின்ஸ் போது கொடைக்கானல் மர்டர் கேஸ் இருக்குது. இவர் சவுக்கு அங்கே தான் உருவானவர். புடம்போட்டு உருவாக்கப்பட்டவர். அங்கேயும் பழைய பிரஸ் கிளப் கும்பல் அன்பு அவரும் செத்து போயிட்டார். பல கோடிகளை சம்பாதிச்சு பினாமியில் கொடுத்து எல்லாம் ஜவுரியமாக இருக்கான். இவனுக்கு இப்போ ஆளே இல்லை. அப்போ இந்த தொழிலைத்தான் சவுக்கும் செய்கிறார். அப்போ அரசு, காவல்துறை, ஆளுங்கட்சி அத்தனையும் இவருக்கு எதிராக இருக்குது. எதிர்கட்சிகள் பூரா இவருக்கு பின்னாடி இருக்குது. சார் உடனே வீடியோ போடுறதெல்லாம் எப்படி சார்? வெளியில் போலீஸ் நிற்கிறாங்க, இங்கே கதவை லாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வீடியோ போடுறாங்க. 6 ட்ரோன் பறக்க விட்டுருக்காரு. 6 ட்ரோன் வெளியில் பறக்க விட்டுருக்காரு. போலீஸ் எல்லாம் வரும்னு அவருக்கு எல்லாமே தெரியும். வர்றதுக்கு முன்னாடியே தெரியும். ராத்திரியே தெரியும். முதல் நாளே போட்டிருக்காரு, காவல்துறை என்னை நோக்கி பாய ஆரம்பித்து விட்டது. அப்போ கதவை உடைச்சிட்டு உள்ளே வர்றப்போ கால் மேலே கால் போட்டு உட்காந்து அவர் ஸ்டைலில் உட்காந்துருக்காரு. அவ்வளோ தைரியம். ஆமாம். பிஜேபி பின்னாடி அவரை இயக்குவதே பிஜேபி தான். இல்லைன்னா இவ்வளோ தைரியமாக இருக்க முடியாது. இவர் கைது பண்ணுறாங்க. போன முறை டெல்லியிலேருந்து கமிஷனை கூப்பிட்டு அந்த பேப்பரில் எடுத்து டெல்லிக்கு வாங்குறாங்க. எவ்வளோ செல்வாக்குன்னு தமிழனை காட்டி கொடுக்கக்கூடிய பிஜேபி இவரை பயன்படுத்தி கொள்கிறது. இவ எப்படி தமிழருக்கான ஆளாக இருக்குப்பா? இவர் எப்படி தமிழருக்கான அடையாளமாக இருக்க முடியும்? அத்தனை பேருக்கு ஊடக அடியால், ஊடக கூலிப்படை. தமிழனை காட்டி கொடுக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்யக்கூடிய கூலிப்படை தான் அந்த சவுக்கு. அத்தனையுமே சட்டவிரோதமானது, அத்தனையுமே சமூக விரோதமானது. இப்போ பல கோடிகளை கூச்சிட்டார். அதுக்கு அண்ணாமலையும் ஒரு காரணம். அண்ணாமலையோடு நெருக்கமாக இருந்த காரணத்தினால தான் பெரிய தொழிலதிபர் காசா கிராண்டு, பாசியம் இப்படி பல பேர் வந்து அங்கே அவர் கோடிகள் தானே எல்லாமே. நேரு பல கோடி கொடுத்துருக்காரு. நேரு எந்த நேரு சார்? அமைச்சர் நேரு. எந்த நேரு? ஜவஹர்லால் நேரு வேணும் இப்போ காஷ்மீரில் தான் கொடுத்தாரு. காரணம் சட்டவிரோதமான அந்த ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ். பேசும்போது என்னுடைய நண்பர் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேர்லாம் வந்து சொல்கிறாங்க. அது வீடியோவுக்காக அப்படி சொல்கிறாரா இல்லை உண்மையிலே நண்பர்களா? இல்லைங்க, உண்மையாகவே நண்பர் தான். வீடியோக்கே அதுக்கு போய் சொல்லணும். அத்தனை பேருமே இவருக்கு மாமூல் கொடுக்குற நபர்கள். நீங்கள் கொடுக்கலைன்னா உன்னை பற்றி மேட்டர் அடிச்சிருவேன். இப்போ நான் ஒரு பில்டிங்கு போனேன் தாளம்பூரில். 32 அடுக்கு மாடி, 1000 டபுள் பெட்ரூம் இருக்குது. நேருது 1500 கோடி ரூபா ஒர்த்து. இடம் அரசு இடமா. கேஸ் நடந்துட்டு அரசு நிலத்தில் சிஎம்டிஏ, எம்எம்டிஏ, குடிநீர், இது சாக்கடை, இபி என்னென்ன அரசு. எப்படி அரசு நிலத்தில் டிவி கட்சி 1500 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குறான்? அது எப்படி அரசு? காரணம் அவங்களை கேட்கவே நாதி. எந்த அதிகாரியாக கேட்க முடியுமா? சவுக்கு இதை பேப்பர் எடுத்து அடிப்பார். அடித்தா சவுக்கு கட்டிங் போயிடும். பல பேருக்கு ஈசிஆரில் நேருவை பற்றி பேசக்கூடாது. நேருக்கு டபுள் பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம், வில்லா பல பேர் வாங்கியிருக்கான். பல பேர் நேரை பற்றி எவனுமே அடிக்க மாட்டான். நேரு ரொம்ப நெருக்கம் யாருக்கு? சவுக்குக்கு. நேருவையும் சவுக்கையும் இணைப்பது காந்தி. இப்போ சவுக்கு கிட்ட எவ்வளோ கோடிகள் சொத்து இருக்கும் சார்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 300-400 கோடி இருக்கு குறைந்தபட்சம். நீங்கள் 3வது செட்டப்படியே 10-15 கோடி இருக்கு. இப்போ ஒரு வீடு வாங்கினாங்க, எல்லாம் ஆதாரத்தோடு வந்தது. இதுவும் இந்த கேஸில் சிக்கும், கண்டிப்பாக சிக்கும். இதுதான் இப்போ இவனுடைய மூளையே அதுதான். எப்படி இதெல்லாம் வந்துச்சு? எப்படி இதெல்லாம் வந்து உனக்கு ஏது பணம்? இதுதான் இப்போ அந்த டீம் பூராமே பிளாக்மெயில் ஜேர்னலிசத்துக்கு தெரிஞ்சே பயன்பட்ட ஆட்கள். அப்புறம் இப்படி வழக்கெல்லாம் போவான். குற்றத்துக்கு உடந்தையாக இருப்பதும், குற்றத்தை திட்டமிடுவதும் குற்றம் செய்வதை விட கொடுமையானது. கொலை செஞ்சவனை விட கொலைக்கு திட்டம் போட்டு கொடுத்தோம் அதை விட கொடூரமான ஆள். இந்த கும்பல் பூரா மிகப்பெரிய சட்டவிரோத, சமூக விரோத கும்பல். நீ யாருமே இல்லையோ ஓடி போயிட்டாரு. நம்ம இவர் முத்தலிப்பு காணாம போயிட்டார். ஏன் சமாளிக்க முடியலப்பா? எங்கே பார்த்தாலும் அக்யூஸ்டாக இருக்கான், எங்கே பார்த்தாலும் கிரிமினலாக இருக்கான். எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாம் போதையாக இருக்குது, எல்லாம் திரும்ப பேதையாக இருக்குது. அப்போது இவர்களே பெரிய கில்லாடி ரங்கர்கள். தப்பிச்சு ஓடுறாங்க 2 பேர், முத்தலிப்பும் லியோவும். அப்போ எவ்வளோ பெரிய சவுக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் திமுக உதயநிதியை எதிர்ப்பதற்காக அதிமுக பாஜகவுக்கு பயன்படுகிறார் என்ற கோபம் தான் திமுகவுக்கு.
அது பாசிபிள் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஆகும். கண்டிப்பாக குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவார். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.